தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, மிக பழமையான ஒரு கோயில் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பழமையான கோயில்ல வந்து நம்ம வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க நம்ம தமிழர்கள். ஸோ அப்படி கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு மன்னரான ராஜராஜ சோழன். ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எப்படி இவ்வளோ பெரிய கோயில கட்டியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல தான் வந்து அவங்க வந்து அந்த மேல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான மர்மங்கள் இப்ப வரையும் தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட ஓட்டெடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள மன்னராவே வந்து மக்கள் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அண்ணன் இருக்கும்போதே தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓட்டெடுத்து இதுல தான் வந்து உள்ளேக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க வந்து எவ்வளோ வந்து கோயில்கள் கட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இத விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஸ்ரீலங்காவோட பாதி பகுதிய வந்து அவங்க வந்து போயிட்டு படையெடுத்து பிடிச்சாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழர்கள்ல இவரு தான் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் முதல் நேவிய வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, வேற யாரும் இல்லங்க. நம்மளோட ராஜராஜ சோழன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நானும் வந்து அந்த ஒரு அ மாவட்டத்தில பொறந்திருக்கேங்கிறது நானும் ஒரு பெருமையா இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய ஒரு கோயில கட்டியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, ஆமாங்க. ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோயில். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு கோயிலு. ஸோ இப்ப வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமா வைக்கக்கூடிய ஒரு கோயிலா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் இருக்காங்க. ஸோ அவங்க அண்ணன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, ஒரு எலக்ஷன் மாரி வைக்கிறாங்க. ஸோ இப்ப இருக்க எலக்ஷன் மாரியே அப்போ ஒரு எலக்ஷன் பெரிய ஒரு எலக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலக்ஷன்ல வந்து இவரு வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து உள்ளேயே வந்து மறுபடியும் ராஜா வந்து ரோல் பண்றாங்க ராஜராஜ சோழன். ஸோ ரோல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அமைச்சரா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தங்கையான குந்தவை. மெயின் இந்த ரோல்லயே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உண்டான போருக்கு போறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க உள்ள ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றது, அதுக்கான ஒரு சொல்யூஷன் குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குந்தவை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அப்ப இருந்த காலகட்டங்கள்ல வந்து எந்த ராஜாவுமே வந்து ஒரே இலக்குல அதாவது அவங்க நிலத்த மட்டுமே வந்து பேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்துல உள்ள பக்கத்துல ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இங்கிட்டு உள்ள மியான்மரா இருக்கட்டும், இங்கிட்டு உள்ள எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல அதாவது இந்தியாவிலேயே பாதி இடங்கள வந்து இவங்க வந்து போய் புடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து போர் திறமை வந்து அந்த அளவு அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட போர் படைகள பார்த்தீங்கன்னாக்கா 10,00,000க்கு மேல வந்து போர் வீரர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இவங்க போனாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அரசர்கள் எல்லாமே வந்து சரணடைஞ்சிருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மாவீரன் தான் பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன். ஸோ இந்த ராஜராஜ சோழன் அப்போதைக்கு வந்து நம்ம நம்ம இந்தியாவுல வந்து நம்ம தென்பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா 2, 3 அரசர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள். சேரர்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த இப்போ உள்ள கேரளாங்கிற பேஸ் பண்ணி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதுரைய பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சங்க காலங்கள்லேருந்தே அவங்க வந்து இருக்கிறாங்க மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அதாவது இந்த பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அந்த குமரிக்கண்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ குமரிக்கண்டத்த ஆண்டவங்களே வந்து அந்த பாண்டியர்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது, இந்த அதாவது ராஜராஜ சோழன் வந்து அவங்களே வந்து அந்த காலகட்டங்கள்ல 2 மிகப்பெரிய எதிரின்னா பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்கள், சேரர்கள் தான் சோழர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு தான் வந்து அடிக்கடி வந்து போர் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது சோழர்கள் வந்து போய் அவங்களோட இடங்கள்லாம் முக்காவாசி இடங்கள வந்து புடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டயத்துல வந்து இந்த இவங்கள்லயே வந்து 2 பகுதிய வந்து பிடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது சேரர்களோட இடமா இருக்கட்டும், சோழர்கள் அதாவது பாண்டியர்களோட இடமா இருக்கட்டும், மிக முக்கியமான இடங்கள வந்து இவங்க வந்து போர் பண்ணி பிடிச்சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீலங்கா போறாங்க. ஸ்ரீலங்காவுல வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு இந்த கண்ட்ரிலேருந்து இந்தியாவுலருந்து அங்க போனோம்னாக்கா, மிகப்பெரிய ஒரு இடையில வந்து கடல் இருக்கு. ஸோ கடல பேஸ் பண்ணி போனோம்னா, இவங்க வந்து முதலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேவிய உருவாக்குறாங்க. ஸோ அந்த நேவில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இமேஜினே பண்ண முடியாது. இப்போ இருக்க டெக்னாலஜியும், அப்போ இருக்க டெக்னாலஜிக்கும் வந்து எல்லாமே வேறுபாடு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க இங்க இருந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு படைய கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. போயி அங்க உள்ள பாதி அ ஸ்ரீலங்காவே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துர்றாங்க. இது மாரி எல்லா கண்ட்ரிகளுக்கும் போயிட்டு மிகப்பெரிய வந்து இவங்களுக்கு மிக்க பலமா இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட தங்கையான குந்தவை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து மெயினா வந்து
சிவன் பக்தன் அப்படிப்பாங்க. சிவன் பக்தன்ங்கிறபோது பார்த்தீங்கன்னா, சிவன்கிறவங்க சைவத்த தழுவுறவங்க, அதாவது வைணவம். பெருமாள்ங்கிறவன் வைணவம்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல இப்ப நம்மளுக்கு சொல்ற மாரியே வந்து ஹிந்துங்கிற ஒரே நேம்ல வந்து எல்லாதுமே அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம். அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, 2 தெய்வங்கள மட்டும் தான் அவங்க வந்து வணங்குவாங்களாம். ஒண்ணு வந்து பெருமாள், அது வந்து வைணவம். அது வந்து சைவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிவன வணங்குவாங்களாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா சைவத்த தான் வணங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க வந்து மிகப்பெரிய ஒரு கோயில கட்டணும். அவரோட மெயின் ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கட்டணும். மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டணும். அதாவது சிவனுக்கு கட்டணும் அப்படிங்கிற மாரி அப்பயிலேருந்தே வந்து நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இலக்கியங்கள், அது மட்டும் இல்லாம கம்பராமாயணம், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருவாசகம் இந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இப்போ குடுத்தது யாரு? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, திருவாசகங்கிறது நம்மளுக்கு இப்ப கிடைக்காமயே போயிருக்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தில்லை நடராஜர் கோயில்னு சொன்னேன். தில்லை நடராஜர் கோயில்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருவாசகம் அதாவது சிவன போற்றி பாடுறது, வாழ்த்தி பாடுறதான மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாம் கொண்டத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோயில்ல இருந்திருக்கு. அப்ப அங்கேருந்து ரெக்கவர் பண்ணதுல மிக முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன் தான். அவங்க தான் போய் அங்க உள்ளத பாதி கரையான் பண்ணி, அதாவது 7ஆம், 8ஆம் நூற்றாண்டுகள்ல போயிட்டு, அந்த எழுதப்பட்டத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 10ஆம் நூற்றாண்டுகள்ல தான் போயிட்டு அத ரெக்கவர் பண்றாங்க. ரெக்கவர் பண்ணி அப்பதான் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அத பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மிக முக்கியமா வந்து திருவாசகம் வெளியில வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராஜராஜ சோழன் தான். பண்றாங்கன்னா, இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போதே, மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவுல, ஒடிசா இந்த மாரி மிக முக்கியமான பகுதிகள இந்தியாவுல உள்ள பகுதிகளெல்லாம் வந்து கேப்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வடக்குல போறாங்க. வடக்குல போகும்போது பார்த்தீங்கன்னா, கலிங்க கிங்கு அது மட்டும் இல்லாம சாக்குரியா கிங்கு இந்த மாரி மிக முக்கியமான கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரியாவுல ஃபுல்லா போயிட்டு இவங்க வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம, மிக முக்கியமா இந்த மாலத்தீவுலயும் மாலத்தீவுன்னு சொன்னோம்னா, இந்த ஸ்ரீலங்கா மாரி அவங்களும் ஒரு கடலுக்குள்ள உள்ளவங்க. அவங்களையும் போயிட்டு இவங்க வந்து கேப்சர் பண்றாங்க. அவர் வந்து இந்த மாரி நெறைய அதாவது 10,00,000 ஆர்மி பேஸ்கள கொண்டிருந்தாலும், அவங்க வந்து எல்லா இடங்களையும் அவங்க போனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சரணடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் அதாவது ஒரு தமிழனா அவர் இருந்திருக்காருன்னா, நம்ம வந்து கண்டிப்பா நம்ம பெருமை கொள்ளணும். அந்த அளவுக்கு வந்து அப்பவே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மி பேஸ்ல கொண்டிருக்காருனாக்க, மிகப்பெரிய ஒரு வல்லமை படைச்சவனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க, இவர் ராஜராஜ சோழன் வந்து நான் சொன்ன மாரியே மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டணும்னு சொன்னாரு சிவனுக்கு. அததான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரகதீஸ்வரர் அப்ப கோயில் வந்து கட்டணும்னு நெனைக்கிறாங்க. பிரகதீஸ்வரர் கோயில வந்து கட்டுறாங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டி அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 67 வயசு. 67 வயசுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு உண்மையான அதாவது இதுதான் உண்மையா? அதாவது 2, 3 ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. இதுல மெயினா உள்ள ஒரு ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேல கோபுரத்துல இருந்து வந்து தள்ளி விட்டாங்க 67 வயசுல. அவங்க கீழ விழுந்து இறந்துட்டாங்க. அதாவது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா இது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இதுவும் ஒரு ஸ்டோரியா வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து இது யாரு மேல இருந்து தள்ளி விட்டுருப்பா? ஒரு பெண் தான் வந்து மேல இருந்து தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னாக்க, இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாரியே வந்து ஸ்ரீலங்கா வந்து பாதி வந்து ஒரு பிடிச்சேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அங்க உள்ள ஒரு மன்னரோட மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இங்க வந்து இங்க வர்றாங்க. யாரு ராஜராஜ சோழன். அவங்க அமைச்சரவையில வந்து இவங்க அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பெரிய லெவல்ல வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க வந்து கோயில்ல நிக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அவங்க வந்து தள்ளி விட்டுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்க, கொஞ்சம் காலங்கள்லயே இவங்களுக்கு மகன் வந்து பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் வர்றாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த கோயில வந்து ஃபுல்லா பூட்டிடுறாங்க. அதாவது இந்த பிரகதீஸ்வரர் கோயில வந்து பூட்டிடுறாங்க. ஏன்னா, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க அந்த ஒரு ரீசன்னால. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, மறுபடியும் இன்னொரு இன்னொரு ஏரியால வந்து கட்டுறாங்க. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு, அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரகதீஸ்வரர் கோயில வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ராஜராஜ சோழன் கட்டுனது தான் பாத்தீங்கன்னா, இப்போ வரையும் நிலைச்சிருக்கு. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவல் போல. அது கங்கை கொண்ட சோழபுரம். அப்படி உள்ள வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கோயில வந்து அங்கேயும் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து ராஜேந்திர சோழன் வந்து கட்டுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த கோயிலுக்குள்ள அதாவது அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போறதுக்கே வந்து யோசிப்பாங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வந்து இந்த மாரி ஒரு சாபம் விட்டனால தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த கோயில்ல வந்து யாருமே உள்ளேக்கு போமாட்டேங்கிறாங்க. அத வந்து இதுல மெயினா சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட இதுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய நம்ம ஒரு தமிழ்நாட்டுல நடந்தது கூட எம்ஜிஆர் அவங்க வந்து இந்த கோயில்களுக்கு போனனால தான் வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவன் அந்த எலக்ஷன்லயும் தோத்து போயிட்டு இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி வந்து இங்க வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதாவது 1984ல அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ வரையும் வந்து எந்த விதமான ஒரு அரசியல்வாதியோ, பவர்ல உள்ளவங்களோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ
இந்த கோயிலுக்கு வந்து போமாட்டாங்க. ஏன்னா, நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருக்கும்போது அந்த கோயில் 1000 வருஷம் கடந்தனால வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதாவது 2010ல நடந்துச்சு. ஸோ அதுல வந்து மிக முக்கியமான நெறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு அந்த கோயிலுக்கு வந்து அவங்க வந்துட்டு போனனாலயோ என்னவோ, ஆனா அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து மறு வருஷமே வந்து அந்த டிஎம்கே ஆட்சி வந்து வெளியிலாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இறக்குற வரையும் யாரு கலைஞர் இறக்குற வரையுமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஆட்சி அதாவது சிஎம் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த மாரி ரீசன்னால யாருமே வந்து அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்து அதாவது மிகப்பெரிய தலைவர்களா இருக்கட்டும், பொறுப்புல உள்ளவங்களா இருக்கட்டும், அப்படி உள்ளவங்க கீழ இறங்கிருவோம் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப வரையும் நெறைய ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இதுல வந்து மெயினா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருனாக்க, இவரு சைவமா இருக்காங்க. ஸோ சைவத்துல உள்ளவங்க எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க பாடிய வந்து எரிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, சைவம் இல்லன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதைப்பாங்க. புதைப்பாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது கூடாரமா ஏதோ கட்டுவாங்க. ஸோ ஆனா இவருக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல அப்படிங்கிறனால, இவரு கண்டிப்பா வந்து சைவத்துல வந்து இவங்க பாடிய வந்து எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவரு வந்து ராஜேந்திர சோழன் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவ வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய ஒரு கோவத்துல என்ன பண்றாருனாக்க, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடியே வந்து ராஜராஜ சோழன் வந்து ஸ்ரீலங்காவோட பாதி இடத்த வந்து புடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரும் வந்து மிகப்பெரிய ஒரு படைய எடுத்துட்டு போறாங்க. படைய எடுத்துட்டு போயிட்டு, அங்க உள்ள மொத்த ஸ்ரீலங்காவுமே வந்து ஒரு கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனா இருந்தாலும், அவங்க அப்பாவோட ரீசனா இருந்தாலும், இவரு அந்த ஸ்ரீலங்காவ ஃபுல்லாவே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இது வல்லமை படைச்சவரா இப்ப வரையும் அவரு தமிழனா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நேவிய வந்து உருவாக்கி இருக்க முடியும்? அது மட்டும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ இப்பதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலே எப்படி வந்து அவர் இவ்வளவு பெரிய ஒரு படைகள வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போயிருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து கேட்கவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உள்ள ராஜராஜ சோழன் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுனதா இருக்கட்டும், இந்தியாவ வந்து பாதி இடத்த புடிச்சதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள முக்கியமான கண்ட்ரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலா ராஜராஜ சோழனோட மிக முக்கியமான கதை. ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோழ அ அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்த திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாரி உள்ள ஒரு ஏரியால சேர்ந்தவனால எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்தபாலா. பாய்.